பழனி மற்றும் திவ்யா இருவரும் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். பழனி தனது அப்பாவின் விவசாய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். திவ்யா ஒரு பள்ளி ஆசிரியராய் இருந்தார். இருவரும் ஒரே தெருவில் இருந்ததால் பழக்கம் அதிகம். ஒரு நாள் பழனி தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு குளிக்க ஆற்றங்கரைக்கு சென்றார். அங்கே திவ்யா தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருந்தாள். திவ்யாவை பார்த்தவுடன் பழனியின் மனதில் ஒரு கனிவு தோன்றியது. திவ்யாவும் பழனியை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள். அந்த புன்னகை பழனியின் மனதில் இடம் பிடித்தது. திவ்யாவிடம் பழனி தனது காதலை வெளிப்படுத்த விரும்பினான். ஆனால் அது எவ்வாறு என்று தெரியாமல் குழப்பமாக இருந்தான். ஒரு நாள் திவ்யாவின் கையொப்பத்தை கேட்க ஒரு படித்த பையன் வந்தான். திவ்யாவுக்கு அவனை பிடிக்கவில்லை. ஆனால் குடும்பம் தனது அழுத்தத்தை வைத்தது. அந்த நிமிடத்தில் திவ்யா தனது மனதில் சின்னதொரு நிச்சயத்துடன் பழனியை நினைத்தாள். திவ்யாவுக்கு பழனியிடத்தில் ஒரு நல்ல உணர்வு இருந்தது. பழனி ஒரு நல்ல மனிதன் என்பதை தெரிந்து கொண்டு அவள் தனது வீட்டில் பேசினாள். திவ்யாவின் மனதில் மாறுபட்ட உணர்வுகள் வித்திட்டு அவள் ஒரு கடிதத்தை எழுதி பழனிக்கு பரிசாக கொடுத்தாள். அந்த கடிதத்தில் அவள் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி எழுதினார். பழனி அந்த கடிதத்தை படித்தபோது அவரது இதயத்தில் மகிழ்ச்சி பரவியது. அதன் பின்பு இருவரும் பெற்றோர்களிடம் பேசினார்கள். இரு குடும்பங்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவற்றின் காதலுக்கு ஆதரவாக இருந்தனர். பழனி மற்றும் திவ்யாவின் திருமணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. அவர்களின் வாழ்க்கை அன்பும் மகிழ்ச்சியுமாக ஆனது. கிராமத்தில் அனைவரும் அவர்களின் காதலுக்கு மிக்க ஆதரவு கொடுத்து அவர்களை வாழ்த்தினர்.